கலைந்து நம்ம சகோதரர்களா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. ஐயா வணக்கம், என்னுடைய பேர் வில்சன். நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். தாங்கள் எழுதிய வருமுன் உரைத்த இஸ்லாம் அப்படி பற்றி காஃபா பற்றி சொல்லியிருக்கீங்க. அதுல அபயம் நீக்கிற ஊர் அப்படிங்கிற மாதிரியும் பாதுகாப்பு மையம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. தற்போது அபயம் அளிக்கிற ஊர், பாதுகாப்பு அளிக்கிற ஊர், இத்தனை பேர் கும்பிட போனாங்க இல்லையா, அங்க தொழுக போனாங்க இல்லையா, 715 பேர் செத்துருக்காங்க. அந்த அபயம் அளிக்கிற அல்லாஹ் ஏன் அத்தனை பேருக்கு உயிர் பாதுகாப்பு கொடுக்கல? அது எங்க போனார் அந்த அல்லாங்கிறவர்? இதுக்கு பதில் சொல்லணும். இது குரான்ல இருக்க வார்த்தை. அபயம் அளிக்கிற ஊரு, பாதுகாப்பு அளிக்கிற ஊரு குரான்ல உள்ள வார்த்தை. நீங்க எழுதுன புக் இது, அதனால இதுக்குரிய பதில் கண்டிப்பா சொல்லணும். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் எங்களுடைய முதல் புனித தலம் காபா என்ற மக்காங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஆலயம் தான். வசதி படைத்தவர்கள், சக்தி உள்ளவர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது அங்க போகணும் என்ற அளவுக்கு அது ஹஜ்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த ஹஜ்ஜி என்கிற கடமை ஏழைகளுக்கெல்லாம் கிடையாது, யாருக்கு சக்தி வசதி இருக்குதோ அவங்களுக்கு கடமை என்கிற அளவுக்கு ஒரு புனிதமான இடம் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த புனிதமான இடத்தை பற்றி திருக்குரான்ல பாதுகாக்கப்பட்ட அபயம் பெற்ற பூமி என்றெல்லாம் திருக்குரான் சொல்லுகிறது. இந்த மக்காங்கிற அந்த ஊரு இறைவனுடைய பாதுகாப்பு பெற்ற ஒரு ஊரு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் இப்போ நம்புகிறோம். அவர் என்ன இப்ப கேள்வி கேட்கிறாருன்னா, பாதுகாப்பு பெற்ற ஊர்னு சொல்றீங்கல்ல, இப்ப ஹஜ்ஜிக்கு போனாங்களா இல்லையா? அந்த போனவங்கள கிட்டத்தட்ட 700-800 பேரு இந்த நெரிசல்ல இறந்திருக்கிறாங்க. இன்னும் சில பேர் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ரிசல்ட் இனிமே தான் வரும். அதெல்லாம் சதான் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கிரேன் விழுந்து அதுல 100க்கும் மேற்பட்டவர் நினைஞ்சாங்க, இறந்து போனாங்க. இருமுறை இந்த ஆண்டு விபத்தும் நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டாண்டு 1000க்கு மேல முஸ்லிம்கள் இறந்திருக்கிறாங்க. அவங்க அந்த இடத்தை மதிச்சு கும்பிட போனவங்க தானே, அந்த புனித இடம் நினைச்சு தானே போனாங்க. அப்படி போன இடத்தில் அந்த அபயம் என்ன ஆச்சு, அந்த பாதுகாப்பு என்ன ஆச்சு கேட்கிறார். அதான் அபய பூமி என்பதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, அங்க ஒருத்தரும் சாக மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஊர்ல பிறந்தவனே சாவுறான். அபய பூமி என்று சொல்லப்பட்ட அந்த மக்காவில் யாரு தாயகமாக கொண்டு தினசரி அந்த காபாங்கிற ஆலயத்தை பார்த்து கொண்டிருக்கிறானோ அவனே சாவத்தான் செய்யறான். சாவு என்பது ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பிட்ட நேரத்தை இறைவன் நிர்ணயித்திருப்பான். அந்த நேரத்தில் நம்ம சிதம்பரத்தில் இருந்தால் இங்க சாவு பிடிச்சிக்கிறது, நம்ம மக்காவில் இருந்தா அங்க அந்த சாவு வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் நிர்ணயிக்கப்பட்டது மரணம் என்பது. அப்ப மரணத்திலிருந்து பாதுகாப்பு என்றதுக்கு அர்த்தம் கிடையாது. அபய பூமி நபிகள் நாயகமே இறந்துட்டாங்களே, அந்த ஊர்ல இருந்த அபய பூமி என்பதற்காக முகமது நபி சாவாம இன்னைக்கு வரைக்கும் இருக்கணுமே, அவங்களுடைய தோழர்கள்லாம் இருக்கணுமே. அப்ப அந்த ஊரையே கதியாக கொண்டு கிடந்தாலும் சரி, அவருக்குரிய டயம் மூத்த இறந்துருவார். அங்கேயே போய் நான் வாழ்நாள் அர்ப்பணிச்சுட்டு போறேன்னு வைங்க, அப்படின்னு ஒத்தனமே சாக மாட்டாங்க, அங்க போய் குமிஞ்சிருவாங்க. சாவ வராதுன்னு வைங்களேன், எல்லாரும் மக்காவில் போய் உட்கார்ந்து ஒருத்தனும் மரணம் வராது. அப்படி கிடையாது. மரணம் என்பது இந்த அபயம் கொடுக்கிறது என்பதற்கு முரணான ஒரு நிகழ்வு கிடையாது. அபயத்துக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், விபத்து ஏற்படாது என்ற அர்த்தம் கிடையாது. அது மாதிரி யாரும் சாவ மாட்டாங்க என்கிற ஒரு அர்த்தம் கிடையாது. நோய் நொடிகள் வராது என்கிற அர்த்தம் கிடையாது. இந்த ஊர்ல இருக்கும் பொழுது என்னென்ன மாதிரியான பிரச்சனை நமக்கு வருமோ அது மாதிரி அங்கேயும் வரும். நோய் வரும், முதுமை வரும், எல்லாமே வரும். அப்ப அபயத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், அழிக்க வேண்டும் என்று எதிரிகள் படை திரட்டி வரும் பொழுது அது அழிக்க முடியாது. எதிரிகளால் அந்த புனித தலத்தை அழிக்க வருவார்களேயானால் அப்ப கடவுள் நின்றதை காப்பாற்றுவாரு, அந்த ஒரு இடத்தில் யாரும் நெருங்க முடியாது என்று அறைகூவல் விட்டாச்சு. 14 நூற்றாண்டு ஓடி போச்சு. இஸ்லாத்தை அழிப்பதற்கு பலவிதமான போர்கள் இந்த வரலாறில் நடந்திருக்கிறது. வரலாறு நடிகர்கள் படிச்சு பார்த்தீர்களேயானால் அந்த அரபு நாட்டை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அரபு நாட்டை மையப்படுத்தி பல போர்கள் நடந்திருந்தாலும் கூட அதுல நெருங்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு ஒரு அச்சத்தை இறைவன் ஏற்படுத்துகிறான். அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த காபாங்கிற அந்த ஆலயத்திற்குள்ள யாரும் அழிக்க இயலாது, அழிக்க முடியாது என்று நாங்கள் நம்புகிறோம். அதுதான் அபயம். மனிதனுக்கு வரக்கூடிய சாவு பல காரணங்கள்ல வரும். சாவு என்பதற்கு இதுதான் காரணம்னு சொல்ல இயலாது. வயசாகி போச்சு அதனால செத்துட்டாருன்னு ஒரே காரணம் சொல்ல முடியுமா? இளைஞனுக்கு வரும். மாரடைப்புல போயிட்டாருமோ, நெரிசல்ல போயிட்டாருமோ, ஆக்சிடென்ட்ல போயிட்டாருமோ, வயிற்றோட்ல போயிட்டாருமோ, பல காரணங்களில் மரணம் வரும். அந்த மாதிரியான ஒரு மரணம் இப்ப ஏற்பட்டிருக்கு. ஒரு மேற்ற கடை. இன்னும் சொல்ல போனால், எங்க மக்கள் இங்க ஹஜ்ஜிக்கு போறாங்கல்ல, ஹஜ்ஜி பயணத்துக்கு
வீடா போய் விடையை சொல்லிட்டு போவாங்க. திரும்பி வர்ற சந்தேகம், நாங்க போற மரணத்தை எதிர்பார்த்து தான் போறாங்க. போகும்போது என்ன செய்யறாங்க, இந்த காலத்து அந்த காலத்துல நடந்தே போவாங்க, வாகனங்கள் இல்லாத காலத்துல. எப்ப ஏற்பட்ட அந்த வழக்கம் மரணத்திற்குரிய பயணமாகவே சொல்லிட்டு போவாங்க. போறோம், பிரார்த்தனை பண்ணுங்க, தப்பு செஞ்சா மன்னிச்சுக்கிறங்க, நாங்க ஹஜ்ஜிக்கு போறோம் பாங்க, திரும்பி வந்தா தான் உண்டு அப்படிங்கிற எண்ணத்தில் போனதுனாலதான் நாங்க யாரும் கூப்பாடே போடல. இவ்வளவு பேர் இறந்து போயிருக்கிறாங்க, கூப்பாடு போட்டு அப்படி ரணகலப்படுத்தி யாராவது இருக்காங்க உப்பர் வச்சுட்டு இருக்கிறோமா? இல்ல. எங்க குடும்பத்தில் ஒருத்தர் போய் இறந்திருந்தா கூட இந்நாளில் எங்க மார்க்கப்படி இந்நாள் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன், எல்லாமே அல்லாஹ்வுக்குரியவர்கள், போக வேண்டியதில் போயிட்டாரு, நம்மளும் போக போறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் எங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வோம். அப்ப நாங்கள் ஹஜ்ஜிக்கு போனால் யாரும் மரணிக்க மாட்டார் நாங்க சொல்லவும் இல்லை, நாங்க நம்பவும் இல்லை. எங்க போனாலும் மரணம் வந்து விரட்டி கொண்டாந்து செய்யும், இரும்பு கோட்டைக்குள் இருந்தாலும் அது பிடித்தே தீரும் நம்புற காரணத்தினால அந்த மாதிரி இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இது கூட வந்து மனித செயல்களால் ஏற்பட்ட ஒரு விபத்து தான். இது தவிர்த்திருக்க முடியுமான ஒரு விபத்து. அங்கே வணக்கம் செய்வதற்காக போறோம், என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அங்க அரசியல் நடவடிக்கை எடுத்ததுனால தான் இந்த நெரிசல் ஏற்பட்டது. ஈரான்ல இருந்து உள்ளவன் போய் அங்க என்ன செய்யறான், அந்த சவுதி அரசாங்கத்துக்கு எதிராக கோஷம் போடுறான். போனது எதுக்கு, இறைவனை வணங்குறதுக்கு. அங்க நின்று வழிமறிச்ச உடனே கூட்டம், நெரிசல் வந்துகிட்டு இருக்கிற கூட்டம் வரும் பொழுது இவன் நின்று கோஷம் போட்டா என்னவா, தள்ளுமுள்ளு ஏற்பட்டும். தள்ளுமுள்ள வந்து 30 லட்சம் பேர் கூடுறாங்க, ஒருத்தர் 2 பேர் இல்ல, 30 லட்சம் பேர் கூடுகிற ஒரு இடத்துல ஒருத்தன் இடறி விழுந்தால் போதும், அவன் மேல அப்படி போயிடும். கொஞ்சம் தள்ளிக்கிட்டே வேற இருப்பாங்கல்ல. 30 லட்சம் பேர் மூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க, நின்றுட்டு இருக்கிறது இல்ல. 30 லட்சம் பேர் மூவ் ஆகி கொண்டே நகன்று வந்து கொண்டிருக்கும் பொழுது 2 பேர் விழுந்தாண்டு வைங்க, பின்னாடி வர்றவன் அவன் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டான், அவன் தள்ளுவான். இவன் இடறி விட்டு கீழே விழுந்தவனால இடறப்பட்டு அவன் விழுவான். இப்படியாக ஒருத்த மேல 50 பேர் விழுந்தா என்ன ஆகும்? இப்படித்தான் இந்த மரணம் ஏற்படுகிறது. இந்த கூட்டங்கள்ல இது மாதிரியாக ஏற்படுவதை தவிர்க்க இயலாது. அவங்களும் எத்தனையோ ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறார்கள். இப்படி நெரிசலா போகாதீங்க, கூட்டம் கூட சாயந்தரத்துக்குள்ள போய் அந்த சடங்கு செய்யுங்க, ராத்திரி கூட செய்யலாம் என்றெல்லாம் மார்க்க சட்டத்தை சொன்னா கூட விளங்காத காரணத்தினால இந்த மரணத்தை அவங்க என்ன செய்யறாங்க, தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். முறைப்படி அதை இஸ்லாம் சொல்றபடி கண்ட்ரோலா இருந்திருந்தார்களே ஆனால் அவ்வளவு நெரிசல்ல போய் சாவணும்னு எங்க மார்க்கத்தில் சொல்லல. நெரிசலா இருந்தா அப்புறம் செஞ்சுக்க அப்படிங்கிற ஒரு அறிவு உங்களுக்கு இல்லை. சவுதி அரசாங்கத்தில் விளக்குறார்கள், நாங்கள் விளக்குறோம், கிளாஸ் நடத்தி அனுப்புறோம். இருந்தாலும் ஆர்வ கோளாறுல போய் இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, செஞ்சுக்கிறாங்க. அது ஒரு விஷயம். மேற்று என்னவென்று கேட்டால், காபா என்பது அபய பூமி தான் இன்னைக்கு வரைக்கும். அதை யாரும் அழிக்க முடியாது. அழிக்க முடியாத அத்தாட்சிகள் அங்க இருக்கு, நாங்க நம்புகிறோம். அதுக்கு எந்த குந்தகம் வராது. நாளைக்கும் மரணம் ஏற்படும், இன்னைக்கு ஏற்பட்ட மாதிரி நாளைக்கும் கூட ஏற்படும். அந்த மரணம் ஏற்பட்டவுடன் என்ன செய்யக்கூடாது, காபா அபய பூமி என்பது என்ன ஆச்சு கேட்கக்கூடாது. மரணத்திற்கு விதிவிலக்கே கிடையாது, யாருக்கும் கிடையாது. எந்த மதத்தில் உள்ளவராக இருந்தாலும் சரி, மரணம்ங்கிற கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் அவர் மரணித்தே தீர்வார். அந்த அடிப்படையில் நடந்த